வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கு. திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, திருமலா திருப்பதி தேவஸ்தானம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இன்றைக்கி நடந்த டைல் யுவர் யூஓ ப்ரோக்ராமில் அவர் அனௌன்ஸ் பண்ண முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, சர்வதர்ஷனத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு தான் நாங்கள் மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். லாஸ்ட் டைமெல்லாம் பார்த்தோம்னா சர்வதர்ஷனம் டோக்கன் ஒரு வாரத்துக்கு 1,05,000 டோக்கன் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போது ஒரு வாரத்துக்கு 1,47,000 டோக்கன் இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஃப்யூச்சர்லன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ். சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேஸோட கம்பேர் பண்ணால் ப்ரெசண்ட் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்போ சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது டே டைமில் இப்போது இந்த லாஸ்ட் வீக்கெல்லாம் பார்த்தோம்னா மத்தியானம் வரைக்கும் கூட அவைலபிள் இருந்தது. டோக்கன்ன்றது க்ரௌடுன்றது லாஸ்ட் மந்தோட கம்பேர் பண்ணால் இப்போ பரவாயில்ல. இப்போ ஒரு 15 நாளாக கொஞ்சம் நார்மலாக இருக்குது க்ரௌடு. ஸோ சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது மத்தியானம் டைமில் கூட இப்போ ஒரு 1 வீக்காக அவைலபிள் இருக்குது. ஆனால் அது இப்படியே கண்டினியூ ஆகுமான்னா நம்ம கரெக்டாக அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு 12 மணிக்கு, மத்தியானம் ஒரு 12 மணிக்கு, 2 மணி 3 மணிக்கு கூட சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது அவைலபிள் இருக்குது. அதே போல் மேக்ஸிமம் பக்தர்கள் எர்லி மார்னிங்கே டோக்கன் வாங்கிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மத்தியானம் போனாலும் கிடைக்கும்ன்ற மாதிரி பிளான் பண்ணாமல் எர்லி மார்னிங்கே வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் ஈவினிங் டைம் வந்தால் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ பஸ்ஸில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீனிவாசம் போய் பார்த்துருங்க சர்வதர்ஷனம் டோக்கன். பை ட்ரெயினில் வந்தீங்கன்னா விஷ்ணுநிவாசம் போயிடுங்க எதிர்க்குவே. ஸோ ஸ்டேட்டஸ் பாருங்கள், பை லக்கா அவைலபிள் இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் டோக்கன் வாங்கிடலாம். அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு கூட இப்போ ஒரு 1 வீக்காக பார்த்தோம்னா மத்தியானம் டைமில் கூட அவைலபிள் இருக்குது. ஸோ இன்றைக்கி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா, சர்வதர்ஷனம் டோக்கன் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அவர் என்ன சொன்னாருன்னா, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், ஸ்லாட்டட் சர்வதர்ஷனம் டோக்கன், இதில் உங்களுக்கு கொடுத்த ஷெட்யூல் டைமுக்கே வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பிஃபோராக வந்துட்டிங்கன்னா அங்கே வெயிட் பண்ண வேண்டி வரும். அதனால் உங்களுக்கு ஷெட்யூல் டைமுக்கே வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இருக்கலாம், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குற ஆஃப்லைன் டிக்கெட்டுன்றது கூட நாங்கள் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ்ன்றது குறைச்சிட்டோம். சாதாரண பக்தர்களுக்கு வெயிட்டிங் டைம் குறைக்கிறதுக்காக ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டோட ஆஃப்லைன் டிக்கெட்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ்ன்றது நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். அதே போல் அன்னப்பிரசாதம் குவாலிட்டி கூட நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம். ப்ரைவேட் ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸில் கூட குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்கணும், ப்ரைஸ் ரீசனபிள் ப்ரைஸுக்கு தான் கொடுக்குற மாதிரி நாங்கள் ஃபுட் இன்ஸ்பெக்ஷனெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். ஸோ இந்த சேஞ்சஸ்ன்றது பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான். பார்க்கணும் இனிமேல் ஃப்யூச்சரில் இன்னும் நம்மளுக்கு ஆன்லைன் புக்கிங்கில் சேஞ்சஸ்ன்றது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னும் புக்கிங்ன்றது எரர் வராமல் இதெல்லாம் இருக்கிற மாதிரி கூட நாங்கள் பார்க்குறோம். ஸோ டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டு கூட இப்போது எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி நாங்கள் பார்த்துட்ருக்கோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். ஸோ இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.